மனுக்கியாவின் நடுப்பகுதிக்கு மதன் அழைத்து போனார். அப்படி ஒரு விசித்திரத்தை நான் கண்டதே இல்லை. தூக்கி வாரி போட்டது. அதே சமயம் வியப்பாகவும் இருந்தது. அதற்கு முன்னால் யார் இந்த மன்மதன்? இவனுக்கும் இந்த கியாவிற்கும் என்ன சம்பந்தம் என்று பார்ப்போம். அதாவது மன்மதன் என்பது ஒரு பதவி. காலம் காலமாக இந்த பதவிக்கு பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுத்து மன்மத பதவி கொடுப்பார்கள். இப்போது இருப்பவர் 64ஆம் மன்மதன். இவர் 64வது கலையோடு இந்த பதவியை ஏற்றுக்கொண்டார். அதற்கு முன் 63 கலைகள் தான். இந்த மதனின் பதவி காலம் முடிவதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பே பூமியில் அடுத்த மதனை பிறக்கச் செய்து சோதிப்பார்கள். பூமியில் தான் பரீட்சை. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் 1000 வருடங்கள் அன்னை ரதியின் உதவியாளராய் மனுக்கியாவில் பணியாற்றுவார். அப்படி இப்போது அன்னை ரதியோடு பணியாற்றுபவர் சமீபத்தில் பூமியில் வாழ்ந்த பாத்சாயினர். பின் அவருக்கு அந்த பதவி கிடைக்கும். அதற்கு முன் ரதி அன்னைக்கு பதவி மாற்றம் கிடையாது. அன்னைக்கு வயது இயற்கை அன்னையின் காலம். இந்த மன்மதன் அடிக்கடி 28 கியாக்களுக்கும் பயணிக்க வேண்டும். மனிதர்களின் கணக்கு வழக்கை புரட்ட வேண்டும். அன்னையோ வாரிசோ காவலனோ இவன் இன்ன காரியம் செய்தான், சோ பூமியில் இது தண்டனை என்று சொன்னால் பிறந்த 5 வயதிற்குள் மதன் கர்ப்பப்பையில் ஆண்மையில் சிறு கட்டளை பிறப்பித்துவிட்டு போய்கொண்டே இருப்பான். ஒருவனுக்கு ஆண்மை போகும் விஷயம் இவனால் தான் தீர்மானிக்கப்படுகிறது. தகுந்த காரண காரியங்களோடு இப்படி எல்லோர் குடுமையும் இவன் கையில் இருக்கும்.